CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இதன் கீழே பார்த்திங்கன்னா 7 படைகள் இருக்குது. ஆனால் இந்த 7 படைகளில் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வராது. இந்த 7 படைகளையும் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்புக்காக இயங்குகிற படைகள். இந்த 7 படைகளையும் யார் வந்து நிர்வகிக்கிறான்னு சொன்னால் MHA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வர்றது வந்து அசாம் ரைஃபிள்ஸ், அதுக்கப்புறம் CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ITBP அதாவது இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் SSB, அதன் பேர் தான் ராஷ்ட்ரிய சீமா பல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸு, இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபோர்ஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா NSG, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. டோட்டலாக இந்த 7 படையும் பார்த்திங்கன்னா கலெக்டிவாக என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க.